இலங்கை உள்நாட்டு போர்க்காலம் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்த பொதுமக்களின் வாழ்க்கையில் ஆழமான காயங்களை ஏற்படுத்திய துயரமான காலமாக நினைவு கூறப்படுகின்றது. அந்த ஆண்டுகளில் பல குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தன. பல கிராமங்கள் பயமும் அழிவும் நிறைந்த நினைவுகளாக மாறின. அந்த இருண்ட வரலாற்று பக்கங்களில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக 1985 ஏப்ரல் 12 அன்று கிழக்கு மாகாணத்தின் கரவீவு பகுதியில் நடந்த படுகொலை இன்று வரை மக்கள் மனங்களில் வலியுடன் நினைவு கூறப்படுகின்றது. தமிழ் புத்தாண்டு நெருங்கிக் கொண்டிருந்த அந்த நாட்களில் கரவீவு கிராமம் வழக்கம் போல் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது. குடும்பங்கள் பண்டிகைக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்தன. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருந்தனர். ஆனால் அந்த அமைதியான காலை ஒரு கணத்தில் பயமும் துயரமும் நிறைந்த நாளாக மாறியது. அந்த நேரத்தில் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் கிராமத்திற்குள் நுழைந்து அங்கு வாழ்ந்த தமிழ் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தினர். எதிர்பாராத அந்த வன்முறை தாக்குதலில் பலர் துப்பாக்கிச் சூட்டிலும் கொடூரமான தாக்குதல்களிலும் உயிரிழந்தனர். தங்கள் குடும்பத்தினரை காப்பாற்ற முயன்ற பலர் அந்த குழப்பத்தில் உயிரிழந்தனர். சிலர் காயமடைந்து வலியில் தவித்தனர். ஒரே கணத்தில் ஒரு கிராமத்தின் அமைதியும் மகிழ்ச்சியும் சிதறி போயின. அந்த தாக்குதலில் சுமார் 40க்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் உயிரிழந்ததாக பதிவுகள் கூறுகின்றன. பலர் கடுமையாக காயமடைந்தனர். அதோடு கிராமத்தின் பல வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பல குடும்பங்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கட்டிய வீட்டை இழந்து இடம்பெயர வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஒரே நாளில் பல குடும்பங்கள் தங்கள் வாழ்வின் அனைத்தையும் இழந்தனர். இந்த சம்பவம் அந்த காலகட்டத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்த இன தகராறுகளையும் அரசியல் பதட்டத்தையும் மேலும் தீவிரப்படுத்தியது. அந்த நாளின் நினைவுகள் பலரின் மனங்களில் இன்னும் அழியாத காயமாகவே உள்ளது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் அது ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமே. அது அவர்கள் அனுபவித்த துயரத்தின் நேரடி நினைவாகவே இருக்கின்றது. இன்றும் அந்த நாளை நினைவு கூறும் போது பலர் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைதியாக அஞ்சலி செலுத்துகின்றனர். அவர்கள் வரும் எண்கள் அல்ல, அவர்கள் குடும்பங்களின் அன்புக்குரியவர்கள், நண்பர்கள், அயலவர்கள். இந்த துயரமான வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை நினைவூட்டுகிறது. மனித உயிர்களின் மதிப்பு, சமாதானத்தின் அவசியம் மற்றும் இனி இப்படியான துயரங்கள் மீண்டும் நடைபெறாத ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு. கரவீவு படுகொலையில் உயிரிழந்த அனைவரையும் நாம் இன்று மரியாதையுடன் நினைவு கூறுகிறோம். அவர்களின் நினைவுகள் காலம் கடந்தாலும் மறையாது. அவை எப்போதும் நம் மனங்களில் உயிரோடு வாழும்.